ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது சின்னதாக நம்ம தோட்டத்தை வீட்டில் வச்சுருக்க ஒரு லோட்டஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அங்கே லோட்டஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் போயிட்டு நான் பார்த்துட்டு வருவேன். ஸ்னோபால் அப்படின்ற ஒரு வெரைட்டி. பட் இன்றைக்கி நம்ம வந்து சின்னதாக ஒரு டூர் மாதிரி பார்க்கலாம். சேல் எதுவும் இல்லை. இது வந்து ஸ்னோபால் அப்படின்ற ஒரு வெரைட்டி. பாருங்கள், ஃப்ளோட்டிங் லீஃப்லேருந்தே நமக்கு நல்ல மொட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. மொட்டு பாருங்கள், 5 மொட்டு இருக்குது இதில், இந்த தொட்டியில். ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்னோபால். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன். பார்ப்போம் அது என்ன கலர் வருது, எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு மொட்டு, நமக்கு மொத்தம் 5 மொட்டு இருக்குது. இது புழு கடிச்சிருச்சு. ஸோ தோட்டத்து வீடுனாவே இதுதான் பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா தோட்டத்தில் புழு பூச்சி எல்லாமே இருக்கும். சரி, ஸ்னோபால் வந்து நல்லா நமக்கு பூக்கிற வெரைட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐஸ்வர்யாவும் நமக்கு மொட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ளோட்டிங் லீஃபில் இருந்து அப்படியே மொட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இப்போ ஐஸ்வர்யாவும் நமக்கு நல்லா பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டியாக இருக்குது. பாருங்கள், இங்கே ஒரு மொட்டு, இங்கே ஒரு மொட்டு, அடுத்து இங்கே ஒரு மொட்டு, அதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு மொட்டு வந்திருக்கு. ஸோ பார்ப்போம், இதுவும் கலர் எப்படி இருக்கும் என்னன்றது எனக்கு கரெக்டாக தெரியாது. நானும் வச்சுருக்கேன். பட்டு பூ வந்ததுக்கப்புறம் நம்ம சேல் போடும்போது அது பூவோட சேர்த்து நம்ம போடுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம பார்த்துப்போம் அது கலர் எப்படி வந்திருக்கு என்ன அப்படின்ட்டு. ஐஸ்வர்யாவும் நமக்கு இப்போதைக்கு 4 மொட்டு வந்திருக்கு. பட் ஓகே, நல்ல பூக்கிற வெரைட்டி தான் போல். அடுத்து திலன் அப்படின்ற வெரைட்டியை பார்ப்போம். அதோட லீஃப் பாருங்கள், 2 தொட்டிக்கு நடுவில் இருக்கு இல்லையா, அது திலனோட லீஃப் தான். எவ்வளோ பெரிய லீஃபாக இருக்குது பாருங்கள். ஸோ திலன்லேயும் நமக்கு வந்து அப்படியே வந்து அந்த ரன்னர் போகும்போதே ஒரு மொட்டு வந்திருக்கு. வெயில் இருக்கிறதுனால கூட ஒரு கையிலையும் கேமரா ஒரு கையிலையும் இருக்கிறதுனால எனக்கு கரெக்டாக மொட்டுக்கிட்ட கை வச்சு காட்ட முடியல. எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப வெயில் இருக்கிற டைமில் நான் போயிட்டேன். ஊருக்கு தான் போனோம். நம்ம தோட்டத்து வீடுன்னா கொஞ்சம் தூரமாக இருக்குது வீட்டிலருந்து. அப்புறம் பார்த்துங்க, அருணிமாவும் நமக்கு நல்ல மொட்டு வச்சுருக்கு. அருணிமாவும் பார்த்திங்கன்னா நல்லா பூக்கக்கூடிய வெரைட்டி. பட் நான் இது ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் விசாரிக்கும் போது இது ஹார்டி அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் ஃபஸ்ட் டைம் விட ஃபஸ்ட் டைம் பிளான்ட் பண்ணும்போதே நல்லா பூ விட்டது. செகண்ட் டைமும் நமக்கு நல்லா பூ விடுது. அருணிமாவும் நல்லா பூக்கக்கூடிய வெரைட்டியாக இருக்குது. அடுத்தது எஸ் ஒன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கண்ணை மூடிக்கிட்டு வாங்கி வைக்கலான்ற ஒரு வெரைட்டியாக இருக்குது. பாருங்கள், பூ பார்த்திங்களா எப்படி வந்திருக்குன்ட்டு. அதுவாக பூத்துருக்கு. நம்ம வந்து பூக்கு வைக்கிறத விட அதுவாக பூத்து வர்றது நல்லா பவுல் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு தொட்டியில் 30-40 பூவாவது விடுது. நல்லா ஹெல்தியான ஒரு டியூபர் வச்சோம்னா ஒரு 30லேருந்து 40 பூ விடுற மாதிரி இருக்குது எனக்கு. ஏன்னா இது வந்து நான் தோட்டத்து பாருங்கள், இதெல்லாம் மொட்டு தான். ஒவ்வொரு லீஃபுக்கு பக்கமும் மொட்டு தான். இதுக்கு முன்னாடி பறிச்சுட்டாங்க. மறுபடியும் லீஃப் வந்து மொட்டு வந்துகிட்டே இருக்குது. எஸ்1 வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப சூப்பரான வெரைட்டி. அடுத்து அகீலா. இது வந்து நமக்கு ரொம்ப பெரிய அதாவது லார்ஜ் கல்டிவேட்டட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, எக்ஸல் சைஸு அந்த மாதிரி பிளான்ட் இது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டில் வந்து லீஃப் வந்து அது கூட வந்து மொட்டு வருது. அகீலாவும் நமக்கு வந்து எப்போவுமே வருஷம் ஃபுல்லாக பூத்துட்ருக்கிற ஒரு வெரைட்டியாக இருக்குது. எஸ்1, அகீலா இதெல்லாம் நம்மக்கிட்ட பழைய வெரைட்டி. இதுக்கு முன்னாடி இருந்த வெரைட்டி. லக்ஷ்மியும் பாருங்கள், எவ்வளோ ஹைட்டில், கிட்டத்தட்ட இது வந்து கேமராவில் கரெக்டாக தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 4 அடிக்கு மேலே இருக்குது. ஏன்னா நான் வந்து பக்கம் போயிட்டு என்னால் எடுக்க முடியல. அடுத்தது இன்னொன்று, இது வந்து நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம். இந்த மாதிரி ரன்னர் வெளியே வந்துடுது, இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இந்த ரன்னர் வந்து சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த ரன்னரை நம்ம கட் பண்ணி வைக்க முடியாது. நல்லா ஹார்டான ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னொரு டப்பில் கூட கட் பண்ணி வைக்கலாம். மற்ற க்ரோயிங் டிப்லேருந்து நமக்கு இந்த தொட்டிலேருந்து வளர்ந்துடும். ரன்னர் இந்த மாதிரி எழுந்து வெளியே வந்துடுச்சுன்னா ஒன்று இந்த மாதிரி அழுத்தி விட்டுறணும். அதாவது டியூபர் பிளான்ட் பண்ணி ஒரு 1 வீக் 10 டேஸில் வந்துருச்சுன்னா நம்ம அழுத்தி விடணும். அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து ரன்னர் வருது அப்படின்றபோது அதை நம்ம அதை கட் பண்ணி எடுத்து ஒரு 2 கன்று இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்து இன்னொரு டப்பில் கூட வச்சுக்கலாம். அடுத்தது இதுவும் லக்ஷ்மியும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பூ விட்டுக்கிட்டே இருக்குது. பாருங்கள், இங்கே ஒரு மொட்டு இருக்குது. முன்னே நான் சின்னதாக காட்டினேன் பாருங்கள், இங்கே ஒரு மொட்டு. நமக்கு பூஜைக்கெல்லாம் நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எக்ஸல் சைஸு, நல்ல பெரிய வெரைட்டி. பாருங்கள், இதெல்லாம் வந்து லக்ஷ்மியோட மொட்டு தான். இதெல்லாம் பறிச்சிட்டுது நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால் அம்மா வந்து பறித்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதுவும் வந்து அகீலா தான்.
கீழே வந்து இந்த லீஃப் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த லீஃப் இந்த மாதிரி என்ன என்ன நடந்திருக்குன்றத நான் இந்த வீடியோவிலேயே சொல்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி ஆயிருக்கு இல்லையா? சுருண்டு போயிருக்கு. இந்த லீஃப் சுருண்டு போனதுக்கு இதுக்கு டிசீஸ் எதுவும் ஃபார்ம் ஆகலை. இதுக்கு ரீசன் வந்து தண்ணி விடாமல் இருந்திருக்காங்க. தொட்டி ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து ட்ரை ஆகிருக்கு. அதனால் நான் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவிலேயே நான் சொல்கிறேன். இதுவும் S1 தான். பாருங்கள் இதெல்லாம் பவுல் மாதிரி அப்படி எப்படி ஆயிருக்குன்ட்டு பாருங்கள். உடச்சா பொற பொறன்னு உடஞ்சி வந்துடுது. தண்ணி இல்லாமல் தொட்டியில் வந்து ஒரு நாள் தண்ணி இல்லாமல் விட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி லீஃப் எல்லாம் இந்த மாதிரி ஆகிடும். பூ பார்த்திங்களா ஒரு மாதிரி அந்த இது விழ ஆரம்பிச்சிடுச்சு சைடில். பட் ஒன்றும் ஆகாது. பூவெல்லாம் வந்து மலர்ந்துடும். ஆனால் அந்த லீஃப் தான் ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னா கருகி போனது அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது பாருங்கள் இதுவும் S1 தான். மொட்டு பார்த்திங்களா எத்தனை மொட்டு நமக்கு சலிக்க வந்துகிட்டே இருக்கும். நமக்கு ரீபாட் பண்ணணும் அப்படின்றபோது கூட பாருங்கள் உள்ள ஒரு மொட்டு. நமக்கு ரீபாட் பண்ணணும் அப்படின்றபோது கூட கிட்டத்தட்ட 6 மந்த்ஸ் ஆச்சு நான் இது ரீபாட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இதெல்லாம் நியூ வெரைட்டி நான் இப்போ வாங்கியிருக்கேன். கிவி அப்படின்ற வெரைட்டி. கிவியில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளோட்டிங் லீஃப்லேருந்தே நமக்கு பூ வந்துட்டுருக்கு. இதுவும் கிவி தான். நம்ம 2 தொட்டியில் வச்சுருக்கோம். அடுத்து பார்க்குறது இதெல்லாம் புது வெரைட்டி அமோர்ஜியா அப்படின்றது. அமோர்ஜியாலேயும் மொட்டு வந்திருக்கு. அமோர்ஜியாலேயும் நமக்கு மொட்டு வந்திருக்கு. இதுலேயும் தண்ணி விடாமல் விட்டுருக்காங்க போல். லீஃப் வந்து கருகி இருக்குது. இது வந்து தம்மு வந்து லக்ஷ்மியும் தம்மும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். தம்மும் வந்து நமக்கு வந்து நல்ல பூக்கக்கூடிய வெரைட்டி. ஹார்டி இல்லை, ட்ராபிக்கல் தான். அடுத்து நம்ம பார்க்குறது மேஜிக் ஒயிட் அப்படின்றது. மொட்டே நல்ல ஒயிட் கலரில் தான் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது மொட்டு பார்க்கும்போதே. அடுத்து எனக்கு இது பேர் தெரியல. அதுலேயும் மொட்டு வந்திருக்கு. கர்னாலேயும் நமக்கு மொட்டு வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.